ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சுட சுட இட்லியும் அதுக்கு ஒரு செம்ம டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு காளான் கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 7-8 பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்திட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். இப்போ சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூனு சோம்பு, 1 டீஸ்பூன் குருமிளகு. இது வந்து தக்காளியும் வந்து இதுக்கு நம்ம அரைச்சிக்கலாங்க. ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் வந்து அரைச்சிக்கலாம் ஒரு பேஸ்ட்டாக. இதை நம்ம பச்சை மசாலா அரைக்கிறதுன்னு சொல்லுவோம். பச்சை மசாலானா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சா போதுங்க, ரொம்ப நைஸாக வேணாம். தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை வந்து பிகினர்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். 2 பிரிஞ்சி இலையாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பச்சை மசாலா எடுத்து ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போக வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, நான், பரோட்டா அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டையும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக உப்பு சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் அப்புறம் நார்மல் மிளகாத்தூளும் 2 கலந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஒரு பேக்கெட் காளானை க்ளீன் பண்ணி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா சுண்டி மசால் சுண்டி தண்ணி மேலே வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதுங்க, அதுலேயே நல்லா வணங்கிரும் காளான். பாருங்கள், தண்ணி வந்து மேலே வந்துருச்சு சுண்டி. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா நல்லாயிருக்கும். தயிர் வேணாட்டியும் கூட விட்டுறலாம், ஆனால் தயிர் சேர்த்தா கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஊற்றணுங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 4-5 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரைச்சிக்கலாம். இது முந்திரி பருப்பு இல்லை வேணான்ட்டு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பொட்டுக்கடலை மட்டும் போட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டை இப்போ வந்து நம்ம கிரேவியில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ கருவேப்பில் வந்து இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பில், கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்லைங்க. நாங்கள் என்ன கஸ்தூரி மேத்தி சேர்த்தா அது நல்லா அதோட சுவை வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கஸ்தூரி மேத்தியோட டேஸ்ட்டு. இப்போ நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ நம்ம சூடாக இட்லியும் சுட்டாச்சு. இப்போ இந்த கிரேவி ஊற்றி சாப்பிடலாம். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி பூரி, சப்பாத்தி, சாப்பாடு, நான், பரோட்டா அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களாம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.